வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு நீங்கள் காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறீங்கன்னா இந்த 4 நிமிஷம் வீடியோவை கடைசி வரைக்குமே பார்த்துட்டு போங்க. இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டில் எந்தெந்த காய்கறிகள் வாங்கினா உங்களுக்கு செலவு அதிகரிக்கும், எந்தெந்த காய்கறிகள் வாங்கினா உங்களுடைய செலவுகளை குறைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாட்டு தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. உருளைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய். சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ 75 ரூபாய். நூகுல்காய் 1 கிலோ 65 ரூபாய். கருணைக்கிழங்கு 1 கிலோ 55 ரூபாய். சேப்பக்கிழங்கு 1 கிலோ 65 ரூபாய். மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய். பசலைக்கீரை ஒரு கட்டு 15 ரூபாய். முருங்கைக்கீரை ஒரு கட்டு 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முளைக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தண்டுக்கீரை ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. புதினா ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொத்தமல்லி ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டாணி 1 கிலோ 205 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாய் மஞ்சள் 1 கிலோ 175 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாய் சிவப்பு 1 கிலோ 165 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூண்டு 1 கிலோ 155 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. இஞ்சி 1 கிலோ 185 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ப்ரொக்கோலி 1 கிலோ 145 ரூபாய். ரெட்கோஸ் 1 கிலோ 145 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சுண்டைக்காய் 1 கிலோ 105 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கேரட் 1 கிலோ 105 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீன்ஸ் 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீட்ரூட் 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை மிளகாய் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நிலக்கடலை 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சின்ன வெங்காயம் 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நெல்லிக்காய் 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அவரைக்காய் 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை கத்திரிக்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீக்கங்காய் 1 கிலோ 70 ரூபாய். புடலங்காய் 1 கிலோ 55 ரூபாய். பாகக்காய் 1 கிலோ 65 ரூபாய். உஜாலா கத்திரிக்காய் 1 கிலோ 55 ரூபாய். குடமிளகாய் பச்சை 1 கிலோ 65 ரூபாய். கோவக்காய் 1 கிலோ 50 ரூபாய். முள்ளங்கி 1 கிலோ 60 ரூபாய். சௌச்சவ் 1 கிலோ 50 ரூபாய். வரிக்கத்திரிக்காய் 1 கிலோ 45 ரூபாய். கொத்தவரங்காய் 1 கிலோ 55 ரூபாய். காராமணி 1 கிலோ 45 ரூபாய். காளான் ஒரு பாக்கெட் 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பேபிகார்ன் ஒரு பாக்கெட் 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருவேப்பிலை 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெண்டைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முட்டைக்கோஸ் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சுரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெள்ளரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காலிஃப்ளவர் பூ ஒன்று 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தேங்காய் மீடியம் சைஸ் ஒன்று 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெள்ளை பூசணிக்காய் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மஞ்சள் பூசணிக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைப்பூ ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைத்தண்டு ஒன்று 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஸ்வீட் கார்ன் ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைக்காய் ஒன்று 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சுண்டைக்காய் வத்தல் 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சின்ன வெங்காயம் வடகம் 1 கிலோ 150 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. இந்த 60 வகையான காய்கறிகளோட விலை இது சில்லறை விற்பனை விலைங்க. நீங்கள் மொத்த விலைக்கு வாங்கணும்னா நேரடியாக ஏலம் வர்ற இடத்துக்கே வந்து மூட்டையாகவும் பாக்ஸாகவும் வாங்கினீங்கன்னா ரொம்பவுமே விலை குறைவாக கிடைக்குது. மொத்த விலைகள் சில்லறை விற்பனை விலையை விட 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் குறைவாக கிடைக்குங்க. நீங்கள் வீட்டுக்குன்னா 4-5 பேர் சேர்ந்து மொத்த விற்பனை விலைக்கு போய் வாங்கி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் செலவுகளை குறைக்க முடியும். கடைக்கும் வியாபாரத்துக்கும் வாங்குறீங்கன்னா உங்ககிட்ட வண்டி வாகனம் இருந்துச்சுன்னா உங்கள் இடத்துக்கு நேராக எடுத்துகிட்டு போய் உங்கள் செலவுகளை குறைச்சிக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து இன்னைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் விலைக்குறைவாக கிடைக்குதுன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அந்த பொருட்களை வாங்கி செலவுகளை குறைச்சிக்கலாம். நன்றி.